Hi friends, welcome to Madhuravi vlog channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்தியால இருந்து நம்ம லக்கேஜ்ல என்னெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கறத இந்த வீடியோல நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலை மறக்காம வந்து Subscribe பண்ணிக்கோங்க. சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த டைம் பாத்தீங்கன்னா நாங்க வந்து இண்டிகோல தான் வந்து ஃளைட் வந்து புக் பண்ணிருந்தோம். அது கோயம்புத்தூர் டு சென்னை, சென்னை டு கேஎல் இந்த மாதிரி வர மாதிரி தான் வந்து புக் பண்ணிருந்தோம். ஸோ பாப்பாக்குமே வந்து டிக்கெட் இருக்கங்காட்டி ஹேண்ட் லக்கேஜே பார்த்தீங்கன்னா இந்த 3 பேருக்கும் சேர்ந்து 21 kgs. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து 7 அப்படிங்கும்போது 3 பேருக்கும் 21 kgs இருந்துச்சு. அது போக லக்கேஜும் கொஞ்சம் வந்து கொண்டு வர மாதிரி பிளான் இருந்துச்சு. சரிங்க வந்து லக்கேஜ் போட்டோம் அப்படின்னா 90 kgs வந்து லக்கேஜ் வந்து வந்துச்சு. ஸோ அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லக்கேஜ்க்கே எங்களுக்கு 90, அது போக ஹேண்ட் லக்கேஜ்க்கு 21 இருந்தங்காட்டி நாங்கள் வந்து சரி கொஞ்சம் வந்து திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். நாங்கள் வந்து சிலதெல்லாம் வந்து ஷாப்பிங் போய் வாங்கிட்டு வந்துட்டோம். பட் எங்களுக்கு வந்து எவ்வளோ இருக்கும், எவ்வளோ வெயிட் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து தெரியல. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல நாங்கள் வந்து கிளம்பும் போது தான் எல்லாமே வந்து பேக் பண்ணோம். ஸோ பேக் பண்ணும்போது தான் வந்து தெரிஞ்சிச்சு எங்களுக்கு வந்து 90 kgs லக்கேஜில் எங்களுக்கு இது ஃபுல்லாகவே சேர்த்து 60 தான் வந்து இருந்துச்சு. அதாவது ஹேண்ட் லக்கேஜோட சேர்த்தியே வந்து 60 தான் இருந்துச்சு அப்படின்னு தெரியும். ஸோ இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்து பேக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 90 kgsக்கு இன்னும் சிலதெல்லாம் வந்து வாங்கலாம் அப்படின்னு பிளான் இருந்துச்சு. பட் லாஸ்ட் மினிட்ல வந்து வாங்க முடியல. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 60 kgsக்கு வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ அதுக்குள்ளே என்ன இருக்குது, இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்குமா அப்படிங்கிற மாதிரி சிலதெல்லாம் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பெரிய பாக்ஸ்லேருந்து போயிடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்த அன்றைக்கே நவீன் வந்து இதை ஓப்பன் பண்ணியாச்சு. நான் வந்து ஓப்பன் பண்ணாத நான் இதை வந்து பொறுமையாக ஓப்பன் பண்ணி நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் இப்போ வரைக்கும் அதை அப்படியே வந்து வச்சுருக்கேன். ஸோ இனிதான் எல்லா திங்ஸும் எடுத்து எல்லாமே வந்து பேக் பண்ணி எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துக்கலாம். மேலே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாரிகாக்கு தான். ஸோ தாரிகாக்காக இந்த குட்டி இட்லி பிளேட் வந்து வாங்கினேன். ஸோ என்கிட்ட ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சில்வர் இட்லி பாத்திரம் தான் இருக்குது. ஸோ இது வாங்கினா தாரிகாக்கு வந்து குட்டி குட்டியாக வந்து ஊற்றி கொடுத்தோம் அப்படின்னா அவள் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக அவளுக்காக இந்த ஒரு இட்லி பாத்திரம் அந்த பிளேட் வந்து வாங்கினேன். இது வந்து பொள்ளாச்சியில் ஒரு சின்ன கடையில் தான் வந்து வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 80 rupeesக்கு தான் வந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புக்ஸு. ஸோ தாரிகா பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நைட்டு தூங்கும்போது என்ன பண்ணுவான்னா அவளை தூங்க வச்சோடனே அம்மா கதை, அப்பா கதை அப்படின்னு சொல்லிட்டு கதை டெய்லியுமே வந்து கேட்பா. ஸ்டோரிஸ் வந்து நம்ம சொன்னால் தான் அவள் வந்து தூங்குவா. அது ஒரு ஹேபிட் ஆகிடுச்சு. சில நாள் எங்களுக்கு என்ன கதை சொல்கிறதுனே எங்களுக்கு வந்து தெரியாது, ரொம்ப யோசிப்போம். ஏன்னா ஒரு சில கதை நமக்கு வந்து தெரியும். ஸோ குழந்தைங்களுக்குமே அதை ரிப்பீட்டடாக வந்து சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறது வந்து எங்களோட தாட். அதனால என்ன பண்ணுவோன்னா ஏதாவது ஸ்டோரிஸ் நான் வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பார்ப்பேன். சரி இனி வந்து அவளுக்கும் வந்து சொல்லலாம், புக்ஸ் எல்லாம் வந்து காமிச்சு அதை வந்து கதை சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆர்டர் பண்ணேன். ஒரு செட்டில் பார்த்தீங்கன்னா 10 ஸ்டோரி புக்ஸ் வந்து இருக்கும். இது வந்து மாரல் ஸ்டோரிஸ் மாதிரி வந்து இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 250 அந்த ரேஞ்சில் தான். 10 புக்ஸு ஒரு 100 ஸ்டோரிஸ் பக்கம் இருக்குது. ஸோ அது வந்து வாங்கியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாப்பாக்காக இன்னர்ஸ் எல்லாம் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது ஒரு பேக். இந்த பேக்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து அங்கே 10 ரூபா பஜார் இருந்துச்சு. அதுக்கு வந்து பொள்ளாச்சி ஒரு நாள் போயிருந்தப்போ அதில் வாங்கினது தான். பாப்பாவோட பாட்டில், ஃபீடிங் பாட்டில் இருக்குல்ல, ஸோ அது வந்து வாஷ் பண்ணுறதுக்கு. இது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாஸ்க்கெல்லாம் வந்து வாஷ் பண்ணுறது உள்ளே நம்மளால் வந்து விட்டு இதையுமே வந்து கழுவ முடியாததுனால இந்த ஃப்ளாஸ்க் வந்து கழுவுறது பார்த்திங்கன்னா இது. ஸோ இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா 40 rupees தான். ஸோ இது வந்து ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃப்ளாஸ்க் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து 40. ஸோ இந்த ரெண்டெண்ணம் வந்து வாங்கினேன். இங்கே வந்து நான் இங்கே வாங்கினது என்னாச்சுன்னா இந்த ஹேண்டில் ஃபஸ்ட்டு டைம் வந்து யூஸ் பண்ணும்போதே இந்த ஹேண்டில் வந்து இங்கே வாங்கினது வந்து பிஞ்சிருச்சு. அதுக்கு வேண்டியே கண்டிப்பாக ஊருக்கு போனால் அது வாங்கணும் அப்படின்னு வந்து இது வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த ஸ்டாண்டு. ஸோ டைனிங் டேபிள் மேலே வந்து சூடாக வச்சா அந்த போட்டிருக்கிற அந்த கிளாத் வந்து ஒரு மாதிரி ஆகுது அப்படிங்கிறதுக்காக 2 ஸ்டாண்ட் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அவளுக்கு வந்து பேங்கிள்ஸு, அதுக்கப்புறம் இப்போ வந்து மேடம் வந்து 2 ஜிண்டி வேறு போட்டிருக்காங்க. அதனால் அவளுக்கு வந்து கலராக வந்து பேண்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வாங்கினேன். ஸோ எனக்கு ஒரே ஒரு கிளிப் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து அந்த பொள்ளாச்சி பஜார் 10 rupees பஜார்னு வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அங்கே போய் வந்து வாங்கினது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறது மட்டும் வந்து பார்த்துட்டு அப்போவே வந்து
பேக் பண்ணிட்டேன். ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸு இது நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து பேக்கில் வந்து 6 தான் இருக்குது. ஸோ 6 பேக்கு இது நல்லா இருந்துச்சு. நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில், அது கூட கீழே நம்ம வந்து அந்த பாக்ஸில் கீழே இப்படி டிஷ்யூ வைப்போம் இல்லையா, ஸோ அது மாதிரி இங்கே ஒரு மாதிரி இந்த கவர் மாதிரி வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் வந்து பாக்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. குவான்டிட்டியும் நம்மளுக்கு வந்து பெருசாக இருக்குது, அதே மாதிரி குவாலிட்டியும் வந்து சூப்பராக இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 250 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து வாங்கினேன். நான் உங்களுக்கு வேணுன்னா இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது வந்து எனக்கு கண்டிப்பாக வந்து வேணும். ஏன்னா சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் யூஸ்வலாக இங்கே நம்ம வந்து பிளாஸ்டிக்கில் ஏதாவது பாக்ஸ் வந்து போடுவோம் இல்லையா, ஸோ அதில் தான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் இது வந்து வாங்கிட்டு வந்தேன். இது வந்து ரொம்ப ரொம்ப மெயினாக எனக்கு வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லித்தூள். ஸோ எனக்கு வந்து மல்லித்தூள் வந்து எங்கள் அம்மா எப்போவுமே வந்து அரைச்சி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இட்லி பொடி. நான் எங்கள் வீட்டுக்கு போனேன்னா ஃபஸ்ட்டு கேட்குற விஷயம், நான் போகும்போது எனக்கு வந்து இட்லி பொடி வேணும் அப்படின்னு வந்து கேட்பேன். ஏன்னா எனக்கு இட்லி பொடி அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் போனோடனே நான் வந்து சொல்லிடுவேன். அதே மாதிரி எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா வரும்போது பொடி அதே மாதிரி மல்லித்தூள் வந்து அரைச்சி கொடுத்துருவாங்க. ஸோ மற்றது மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் வந்து கடையில் வந்து வாங்கிக்குவேன். இந்த மல்லித்தூள் மட்டும் எப்போவுமே வந்து அம்மா வந்து அரைச்சி கொடுத்துருவாங்க. ஸோ லாஸ்ட் டைம் போய் வாங்கிட்டு வந்தது இப்போ வரைக்கும் இருந்துச்சு. இனி இப்போ வாங்கிட்டு வந்தேன்னா நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு போகிற வரைக்கும் இது வந்து இருக்கும். ஸோ இந்த ரெண்டு வந்து கண்டிப்பாக வந்து வாங்கிட்டு வந்துடுவேன் எப்போவுமே ஊர்லேருந்து. அடிஷ்னலாக இந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை பொடியும் அதே மாதிரி வந்து முருங்கைக்கீரை அந்த இருக்கு இல்லையா, ஸோ அதையும் பவுடர் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் என்னால் வந்து முடியல, அதனால் கொண்டு வரல. மேபி இங்கே முடிஞ்சதுன்னா ட்ரை பண்ணி வச்சுக்கலாம். சில கிராசரிஸ் எல்லாம் வந்து வாங்கினோம். பார்த்தீங்கன்னா புளியும் நான் வந்து ஊர்லேருந்தே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு இங்கே வந்து புளி பெருசாக வந்து பிடிக்கல, அதனால் ஊர்லேருந்து ஒரு 1 கிலோ 1.5 கிலோ வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இது எனக்கு வந்து ஒரு 3 மந்த்ஸ் அந்த மாதிரி வந்து வரும், ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு வரும். ஸோ அதனால் அளவாக வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இது இருந்துச்சுன்னா அப்புறம் வேறு வழி இல்லை, இங்கே தான் வந்து வாங்கிக்கணும். சேமியா பேக்கெட்லாம் வந்து வாங்கியிருக்கேன். சேமியா பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே வந்து கிடைக்கிது. நார்மலில், அதுக்கப்புறம் லெமன், தெனை அது எல்லாமே கிடைக்கிது. பட் ஆனால் இங்கே வந்து இந்த தக்காளி சேமியா மட்டும் எனக்கு எந்த ஷாப்லேயுமே வந்து கிடைக்கல. அதனால் தக்காளி சேமியா மட்டும் நான் வந்து இங்கே வந்து நிறையா வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி லெமன் சேமியாவுமே வந்து சில கடையில் தான் இருக்குது, சில கடையில் வந்து லெமன் சேமியாவும் வந்து கிடைக்கிறது இல்லை. அதனால் லெமனும் தக்காளியும் வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்னா அதையும் நிறையா வந்து வாங்கிட்டு வந்துருக்கு. இது எல்லாமே சேமியா பேக்கெட் தான். சேமியா பேக்கெட் மட்டுமே பார்த்திங்கன்னா கிராசரிஸ் வாங்கும்போது ஒரு 10 பேக்கெட் கிட்ட நான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ராகி மாவு. இது வந்து எங்கள் அம்மா எக்ஸ்ட்ராவாக கொடுத்து விட்டது. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த க்ரையான்ஸ் கலர் பண்ணுறதுக்காக ஒரு புக்கு. சரி, அவள் சும்மா போர்டு அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கலர் பண்ணுறதுக்கு வந்து க்ரையான்ஸ் புக் வந்து வாங்கியிருக்கு. இது அவள் யூஸ் பண்ணுவாளான்னு தெரியாது, அது வேறு மாதிரி. அதுக்கப்புறம் மிளகாத்தூள். ஸோ இது வந்து சில க்ராசரிஸ் மட்டும்தான் இதில் இருக்குது, அதில் இன்னும் நிறைய க்ராசரிஸ் வந்து இருக்குது. இது வந்து நியூஸ் பேப்பர். இது ஏன்னா இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து வாங்கியிருக்கோம். எனக்கும் தாரிகாவுக்கும் வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து வாங்கியிருக்கோம். ஆல்ரெடி நவீன் வந்து இங்கே வரும்போதே வந்து ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தங்காட்டி நவீனோட ட்ரெஸ் வந்து இதில் அதிகமாக இருக்காது, எங்கள் 2 பேர்த்தோட தான் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து எங்களுக்கு எல்லாமே மோஸ்ட்லி இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கு இங்கே எல்லாமே வந்து காஸ்ட்லியாக இருக்குங்காட்டி எமர்ஜென்சி இல்லை கண்டிப்பாக வந்து எடுக்கணும், ஏதாவது ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி வருது அப்படின்னா தான் வந்து இங்கே ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். இல்லைனா ஊர்லேருந்து வரும்போதே எப்போவுமே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அதுவே நாங்கள் வந்து யூஸ் பண்ணிப்போம். அதனால் மோஸ்ட்லி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய எடுத்துகிட்டு வந்துருக்கு. இதெல்லாம் தாரிகா ஆல்ரெடி யூஸ் பண்ணதுமே இதில் தான் வந்து இருக்குது. நிறைய ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்குது. இதெல்லாமே பாப்பாவோடது. அதுக்கப்புறம் இது ஒரு ஜூஸ் பாட்டில். நவீனுக்கு வந்து இனிமேல் ஆஃபீஸ் போகும்போது ஜூஸ் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இந்த பாட்டில் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150. இது வந்து டிமார்ட்டில் வாங்கினது. இங்கே சிங்காநல்லூர், கோயம்புத்தூர் சிங்காநல்லூரில் டிமார்ட்டில் வந்து வாங்கினது. ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200 அப்படின்னு சொல்லிட்டு, டிமார்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு 150க்கு வந்து வாங்கிச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2-3 சாரீஸ் வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓணம் சாரீ. இது என்கிட்ட ஆல்ரெடி இருந்தது தான்.
சரி இங்கே லாஸ்ட் டைம் வந்து ஓணம் செலிப்ரேஷன் வந்து காண்டோட பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து ஓணம் சாரி வந்து வியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்கிட்ட வந்து அப்போ ஓணம் சாரி இல்லை. சரி இந்த டைம் வந்து ஓணம் ஃபங்க்ஷன் வச்சா கட்டிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஓணம் சாரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நவீன் வந்து நான் ஒரு ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருப்பேன் இல்லையா, சர்ப்ரைஸாக ஒரு சாரீ வந்து வாங்கி கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சாரீ நான் வந்து பொங்கலுக்கு இதுதான் வந்து கட்டியிருந்தேன். பட் ஆனால் வந்து ஃபோட்டோஸோ இல்லை எதுவுமே வந்து எடுக்கலை, ஷேரும் வந்து பண்ணல. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த பொங்கலுக்கு நவீன் வாங்கி கொடுத்த சாரீ தான். ஸோ அதுக்கு அவசரமாக வந்து ப்ளவுஸும் வந்து ஸ்டிச் பண்ணேன் பொங்கலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சிம்பிளாக தான், கிராண்டாலாம் எதுவும் ஸ்டிச் பண்ணல. ஸோ நார்மலாக ப்ளெயினாக தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சாரீ இங்கே வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தால் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்புறம் இன்னொன்று, இது என்னோடய பழைய சாரீ தான், பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரீ. ஸோ இந்த ப்ளூ வித் லைட் க்ரீன் ப்ளூ, அதே மாதிரி இங்கே பார்டரில் வந்து டார்க் ப்ளூ இருக்கிற மாதிரி ஒரு சாரீ. ஸோ இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது ஒரு சாரீ வந்து நான் இங்கிருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பு ஆன்லைனில் வந்து பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஒரு 180 அந்த மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. சரி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா இருக்குன்னு ஆர்டர் பண்ணேன். பட் ஆனால் மெட்டீரியல் வந்து அந்த அளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. ஏன்னா அதில் வந்து பியூர் காட்டன் அப்படின்னு வந்து போட்டுருந்துச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் இதில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து நீட்டாக இல்லை, ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி நம்ம வந்து ரஃப்யூஸ்க்கு வீட்டுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கொண்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீட்டில் இருந்த ஒரு 2-3 சுடிஸ் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மிடி. இது வந்து பார்த்தீங்கன்னா நவீன் வரதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு நாள் வந்து கோயம்புத்தூர் வந்து போயிருந்தோம். ஸோ போயிட்டு வரும்போது நானும் அப்பா அம்மாலாம் வந்து சரி கோயம்புத்தூரில் காந்திபுரம்க்கு ஆப்போசிட்டில் சிவா டெக்ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு புதுசாக ஒரு வந்து கடை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து ரெகுலர் வியர்க்கெல்லாம் வந்து நல்லாயிருக்கு, எல்லா ட்ரெஸ்ஸுமே மோஸ்ட்லி நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் வந்து எடுக்கலாம் அப்படின்னு வந்து போனோம். அப்போ வந்து ரெகுலர் வியர்க்கு எனக்கு பெருசாக வந்து செட் ஆகலை. ஏன்னா பொங்கல் டைமில் நிறைய வந்து ஆஃபர் வந்து போட்டிருந்தங்காட்டி நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து இல்லை. ஸோ அப்போ வந்து எனக்கு இந்த ஒரு மிடி வந்து ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எடுத்துருந்தேன். ஸோ பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருந்துச்சு, அதனால் இது ஒன்று வந்து எடுத்தேன். பலாசோ பேண்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து சும்மா வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்கு வந்து பலாசோ பேண்ட் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதனால் அது எடுத்தது. இது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பிளாக் கலரில் வந்து ஒன்று எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஒரு ட்ரெஸ்ஸு, நல்லா இருந்துச்சு. இதோட ஷால் வந்து சூப்பராக இருக்கும். ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சாண்டில், பியூர் ஒயிட் இல்லை, ஒரு சாண்டில் மாதிரி இருக்கும். ஃபுல்லாக வந்து சாண்டில். பட் டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் ஒரு பர்பிள் கலரில் வந்து டிசைன் வந்து இருக்கும். பட் அதோட ஷால் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், நல்லா அதே பர்பிள் அந்த வயலட் கலரில். இதோட ஷால் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ ஷால் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், அந்த ட்ரெஸ்ஸு கூட அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுவும் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து ஆர்டர் பண்ணது. இது ப்ரைஸ் எனக்கு கரெக்டாக வந்து தெரியல, ஏன்னா இங்கிருந்து போகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு பேண்ட்டும் இருக்குது. பேண்ட் பார்த்தீங்கன்னா நார்மல் பேண்ட் மாதிரி. ஸோ நார்மல் பேண்ட் கீழே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்டர் டிசைன் வர மாதிரி இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெகுலர் வியர் போடுற மாதிரியான ட்ரெஸ்ஸஸ். தாரிக்காக்கு, ஸோ தாரிக்காக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வீட்டுக்கு போடுறதுக்கு இல்லை வெளியிலையுமே வந்து போடுற மாதிரி டிஷர்ட்டு. அதுக்கப்புறம் வந்து மிடி. ஸோ மிடியே அவகிட்ட வந்து இருக்காது, எல்லாமே பார்த்தீங்கன்னா பேண்ட் ஷர்ட் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த டைம் ஒரு 4-5 மிடி இந்த மாதிரி வந்து எடுத்துருக்கு. ஸோ ப்ளூ கலர், பிளாக் கலர் அந்த மாதிரி மிடியும் எடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து டிஷர்ட் எல்லாமே வந்து பாப்பாவுக்கு வந்து எடுத்துருக்கு. ஸோ அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு டிஷர்ட், இது வந்து கப்பிள்ஸ் டிஷர்ட்டு. நான் வந்து நவீனுக்கும் எனக்கும் ஒரே மாதிரி டிஷர்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆன டைமில் ஒரு டிஷர்ட், கப்பிள்ஸ் டிஷர்ட் வந்து வாங்கியிருந்தோம், ஒரு க்ரீன் எல்லோ அந்த மாதிரி மிக்ஸ் ஆன மாதிரி. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ப்ளூ மிக்ஸ் ஆன மாதிரி கலர். ஸோ 2 பேர்த்துக்கும் நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ இது எப்போ போடுவோன்னு தெரியல, போடும்போது நான் கண்டிப்பாக வந்து ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ 2 பேர்த்துக்கும் ஒரு கப்பிள் டிஷர்ட் வந்து எடுத்துருக்கு. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ப்ரைஸ் 2ம் சேர்த்தே ஒரு 300 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்துருந்துச்சு. ஸோ குவாலிட்டி நல்லாயிருக்கு, சீரியஸாக குவாலிட்டி, ஃபேப்ரிக் எல்லாமே வந்து நல்லாயிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு பாக்ஸ்க்கு வந்து போகலாம். ஸோ அடுத்தது நம்ம வந்து ட்ராலியில் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பாப்பாவோட இந்த வேக்சின் ரிப்போர்ட் கார்டு. ஸோ அது எப்போவுமே வந்து எடுத்துகிட்டு போவோம், அதே மாதிரி மெடிசின் இதெல்லாம் வந்து வாங்குறதுக்கு. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மெடிசின்ஸ் தாரிகாவோட தான் இருக்கட்டும், இல்லை எங்களுக்கு வந்து இந்த பேராசிட்டமால், அதுக்கப்புறம் வந்து தலைவலி, காய்ச்சல் இந்த மாதிரி
சில இம்பார்ட்டண்ட்டான மெடிசின்ஸ் எல்லாமே வந்து பேக்கப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம். ஸோ அந்த பேக்கு. அதுக்கப்புறம் அங்கே வந்து டைரி வந்து கொடுத்துறாங்க. ஸோ 2025 டைரி வந்து கொடுத்தாங்க. ஸோ அது எனக்கு வேணும் அப்படின்னு வந்து எடுத்துகிட்டு போனேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா தாரியாவுக்கு இந்த டைம் வந்து எங்கள் அக்கா பெரியம்மாவும் அக்காவும் சேர்ந்து ஒரு ட்ரெஸ்ஸு பட்டுப்பாவாடை மாதிரி ஒரு ட்ரெஸ் வந்து வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இதுதான் வந்து அது. ஆக்சுவலாக பொங்கலுக்கு வந்து ஊருக்கு போனோம் அப்படின்னா அப்போ தரலாம் அப்படின்னு வந்து வச்சுருந்தாங்க. ஊருக்கு போகாதங்காட்டி கொரியர் வச்சு இதை வந்து அனுப்பிவிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிச்சு. கலர் காம்பினேஷன் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி சரி ஃபோட்டோ ஷூட் வந்து எடுக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணோம். பாப்பாவுக்கு எப்போவுமே ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி வந்து அவ்வளோ ஃபோட்டோஸ் எடுப்போம். ஸோ அப்படி பிளான் பண்ணோம். பட் ஆனால் வந்து இந்த டைம் வந்து எடுக்க முடியல. அதுக்கப்புறம் நவீனுக்கு பார்த்தீங்கன்னா ஷர்ட்டு பேண்ட்டு அதெல்லாம் வந்து இதில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஷூஸு. தாரிகாவுக்கு வந்து இப்போ அங்கே போட்டு போகும்போது கரெக்டாக இருந்துச்சு. பட் அங்கே போட்டு போய் ஒரு 2 வீக்ஸ்லேயே வந்து அந்த ஸ்லிப்பர் வந்து டைட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பொள்ளாச்சி போகும்போது பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒரு ஷூ வந்து எடுத்தோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு அவளுக்கு வந்து வாங்கினது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவள் பீட் வச்சு தான் வந்து போட்டிருக்கா. இந்த மாதிரி வந்து போட்டதில்லை. அதே மாதிரி இங்கே இந்த பெருவிரல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல மட்டும் தனியாக வந்து இந்த இது கொடுத்துருக்காங்க. அது வச்சும் அவள் போட்டதில்லைங்காட்டி இது போட்டு அவனால் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து நடக்க முடியல. ரொம்ப காஷியஸாக தான் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து எடுத்து வச்சு நடந்துட்டு இருந்தா. அதனால் அதுக்கப்புறம் நவீன் வந்ததுக்கப்புறம் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி கிளம்புறதுக்கு 2 டேஸ்க்கு முன்னாடி இந்த ஒரு ஸ்லிப்பர் வந்து வாங்கினோம். அதுக்கப்புறம் நவீனுக்கு ஒரு ஷூ இதெல்லாம் வந்து வாங்கியாச்சு. இதெல்லாம் வந்து ஷூ வந்து இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், நவீனோட ட்ரெஸ் மட்டும்தான் வந்து இருக்கும். அடுத்தது இன்னொரு பாக்ஸில் என்ன இருக்குது? ஸோ அடுத்தது வந்து அதே வந்து நியூஸ் பேப்பர்லாம் வந்து போட்டு பேக் பண்ணியிருக்கு. இதில் சும்மா க்ராசரிஸ் தான், எல்லாமே மோஸ்ட்லி க்ராசரிஸ் தான். பார்த்தீங்கன்னா சீரகம், நான் சொன்ன மாதிரி இந்த சேமியா பேக்கெட்டு எங்களுக்கு வந்து 90 kgs வந்து இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ எல்லாமே மோஸ்ட்லி ஃபஸ்ட் டைம் வரும்போதே பாத்திரம் எல்லாமே வந்து கொண்டு வந்தாச்சு. நீயும் பாத்திரமே வந்து கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் வந்து எல்லா க்ராசரிஸுமே வந்து வாங்கியாச்சு. க்ராசரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி கோயம்புத்தூரில் சிங்காநல்லூர் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே டிமார்ட்டில் தான் வந்து வாங்கினோம். நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கும்போதும் அங்கே தான் சிங்காநல்லூரில் டிமார்ட்டில் தான் வந்து வாங்குவோம். அங்கே ஒரு அளவுக்கு வந்து எங்களுக்கு ஓகேவாக இருக்கும். ஸோ அங்கே தான் எல்லாமே வந்து வாங்குது. அவள் அதுக்கப்புறம் வந்து இது என்னது, இது வந்து சப்ஜா, சீரகம், உளுந்து. ஸோ நான் என்ன வாங்கியிருக்கேன் எல்லாமே வந்து இதில் க்ராசரிஸ் தான். ஸோ என்னென்ன வாங்கியிருக்கேங்கிற மட்டும் டக்குன்னு வந்து காமிச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரம் மசாலா, இதெல்லாம் வந்து நட்ஸு, பாதாம், முந்திரி, அதுக்கப்புறம் வந்து கிரேப்ஸு, அதுக்கப்புறம் கொள்ளுப்பருப்பு. இது என்னென்னா நவீன் வந்து 90 kgs வந்து இருக்குது. ஸோ நீ வந்து என்னெல்லாம் வந்து க்ராசரிஸ் வந்து வாங்க முடியுமோ அதெல்லாம் வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 o'clock இருக்கும்போது கோயம்புத்தூருக்கு வந்து போனோம். ஸோ அந்த ட்ரெஸ் ஷாப்பிங்கெல்லாம் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிமார்ட் வந்து போனோம். ஸோ டிமார்ட் போயிட்டு ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு என்ன வேணுமோ, ஏன்னா 90 kgs லக்கேஜஸ் இருக்குது. லக்கேஜுக்கு நம்ம வந்து பே பண்ணுறது, நம்ம அங்கே போய் மறுபடியும் க்ராசரிஸ் வந்து வாங்கக்கூடாது. அதனால் ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு என்னெல்லாம் வந்து வேணுமோ அதெல்லாமே வந்து வாங்கிக்கோ அப்படிங்கிறங்காட்டி நான் வந்து ஒரு அளவுக்கு தான் வந்து வாங்கியிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து எங்கே கேஜிஸ் அதிகமாக போச்சுன்னா இங்கே வாங்கினது வேஸ்ட் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அளவுக்கு வாங்கியிருக்கேன். பார்த்தீங்கன்னா கொள்ளு இதெல்லாமே வந்து சேமியா தான் அதிகமாக வந்து வாங்கியிருக்கேன். அப்புறம் இதெல்லாம் வந்து ஸ்பைசஸ், இந்த பிரியாணி தலை, அதில் பட்டை, கிராம்பு அதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது, வெந்தயம், அதுக்கப்புறம் சாம்பார் பொடி, இது துவரம்பருப்பு, சுண்டல், கருப்பு சுண்டல், இது வந்து பச்சை பட்டாணி, வெள்ளை சுண்டல், ராஜ்மா, அதுக்கப்புறம் ரவை பார்த்திங்கன்னா இவ்வளோ, அதுக்கப்புறம் ராகி, அப்புறம் இது வந்து கரும்பு சக்கரை, நாட்டு சக்கரை, கடுகு, இது வந்து அரிசி மாவு. கரும்பு சக்கரையே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கிலோ வந்து வாங்கியிருப்போம். ஏன்னா நாங்கள் வந்து ஒயிட் சுகர் வந்து பெருசாக வந்து யூஸ் பண்ணுறதில்ல அப்படிங்காட்டி நாட்டு சக்கரையை வந்து வாங்கியாச்சு. அதே மாதிரி இன்னொன்று, இங்கே வந்து சம்பா ரவை வந்து அதிகமாக வந்து கிடைக்கிறதில்ல. நிறைய டைம் வந்து சம்பா ரவை கிடைக்காம அதே வந்து வாங்குறதே இல்லை அப்படிங்காட்டி அது வந்து ஒரு 3-4 பேக்கெட் வந்து வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் இந்த டைம் பார்த்திங்கன்னா சியா சீட்ஸு, சப்ஜா சீட்ஸு, சன்ஃப்ளவர் சீட்ஸு, பம்கின் சீட்ஸ் இது எல்லாமே வந்து அங்கேருந்தே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ், இந்தியா கேட்டோட பாஸ்மதி ரைஸு, அது வந்து 1 கிலோ அது. அதுக்கப்புறம் கோதுமை மாவு பார்த்திங்கன்னா இது வந்து தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறு, கடலைப்பருப்பு, இது வந்து
வந்து மக்காச்சோளம், சரி பாப்கார்ன் மாதிரி வந்து பண்ணிக்கலாம் பாப்பாக்கு கொடுக்குறதுக்கு அப்படின்ட்டு அது ஒரு பேக்கெட்டு. கடல, அதுக்கப்புறம் இது வந்து கடலமுத்து, உளுந்து, மண்டை வெல்லம், நெய், அப்புறம் ஒயிட் சுகர் எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 kg வந்து வாங்கியிருக்கு. டீ தூள், அப்புறம் நாங்கள் யூஸ் பண்ணுற சோப் எல்லாம் வந்து வாங்கியிருக்கு. அப்பளம், அதுக்கப்புறம் இது பெயின் ரிலீஃப் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து ஏதாவது வலி வந்துச்சுன்னா போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக வாங்கியிருக்கு. அப்புறம் இது வந்து சீப்பு, அப்புறம் பாப்பாவுக்கு குட்டி குட்டி ப்ரஷ்ஷு, அப்புறம் மிளகு, பிரியாணி பொடி, சோம்பு, அப்புறம் அதுலேயே ஒரு டெடிபார் சோப்பு இருந்துச்சு, இதில் ஒன்று இருக்குது. அப்புறம் தைலம், அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து சியா சீட்ஸ். ஸோ அவ்வளோதான் பார்த்திங்கன்னா. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா தான் நாங்கள் இந்த டைம் வந்து இந்தியாவிலேருந்து கொண்டு வந்த லக்கேஜு. லாஸ்ட் மினிட்ல பண்ணங்காட்டி எங்களுக்கு வந்து எவ்வளோ கேஜிஸ் இருக்குது, இன்னும் எவ்வளோ வாங்கணும் அப்படின்னு எதுவும் தெரியாமல் ஒட்டு மொத்தமாக வந்து ஷாப்பிங் வந்து முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ பேக் பண்ணி பார்க்கும்போது எங்களுக்கு வந்து 60 kg தான் வந்துச்சு. இன்னுமே வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து பேக் பண்ணியிருந்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி இன்னுமே வந்து அரிசியாக இருக்கட்டும், கோதுமை மாவு, இதெல்லாமே இன்னும் கொஞ்சம் சேர்த்து வந்து வாங்கிட்டு வந்திருப்போம், இட்லி அரிசி இதெல்லாமே. பட் லாஸ்ட் மினிட் கட்டி அது வந்து முடியலை. ஆயிலெல்லாம் வந்து கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க, அதனால ஆயிலெல்லாம் வந்து கொண்டு வரல. பட் அது எனக்கு கரெக்டாக வந்து தெரியல, கொண்டு வரலாமா கொண்டு வரக்கூடாதா அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அது வந்து ரிஸ்க் வந்து எடுக்க விரும்பலை. ஸோ இதுதான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புதுசாக ஏதாவது வந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு போகிறீங்க அப்படின்னா என்ன மாதிரியான திங்ஸ் எல்லாம் நம்ம வந்து லக்கேஜில் வந்து கொண்டு போகலாம், இதெல்லாமா வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு வந்து யோசிப்பீங்க. ஸோ உங்களுக்கு நிறைய லக்கேஜ் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் கூட கொண்டு போய்க்கலாம். ஏன்னா எப்போவுமே கம்பேரிட்டிவாக நம்ம இந்தியாவிலேருந்து ஃபாரின் போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து கண்டிப்பாக கொஞ்சம் வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும் எல்லா ஐட்டம்ஸுமே, நம்ம வாங்குகிற ஐட்டம்ஸு. ஸோ அதனால் இங்கேருந்தே கொண்டு போயிட்டோம்னா லக்கேஜ் காசுக்கு நம்ம வந்து இதை கொண்டு போன மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும் அண்ட் ஒரு வகையில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். பாய்.